ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 4/11/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. சத்யுகத்தில் தேவதைகளின் மூலம் எந்த ஒரு விகர்மமும் நடக்க முடியாது ஏன்னு கேட்குறாங்க. பதில், ஏன்னா அவங்களுக்கு சத்தியமான தந்தையின் வரதானம் கிடைச்சிருக்கு. ராவணனுடைய சாபம் கிடைக்கும்போது தான் விகர்மங்கள் நடக்குது. சத்யுகம் திரேதாவில் தான் சத்கதி ஆகும். அந்த சமயத்தில் துர்கதிங்கிற வார்த்தையே இல்லை. விகர்மங்கள் நடப்பதற்கு விகாரமே அங்கு இல்லை. துவாபர கலியுகத்தில் அனைவருக்கும் துர்கதி ஏற்பட்டு விடுகின்றது. ஆகையினால விகர்மம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றுவதை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றுகிறது என்றும் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி சுற்றுகின்றது? அப்படியே சுற்றுகிறதா அல்லது மாறுகிறதா என்பது யாருக்குமே தெரியல. உருவாக்கப்பட்டது உருவாகி கொண்டிருக்கிறது என்றும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு விளையாட்டு இருக்கின்றது. அது மீண்டும் சுற்றி கொண்டே இருக்கின்றது. இந்த சக்கரத்தில் மனிதர்கள் தான் சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. நல்லது, இந்த சக்கரத்தின் ஆயுள் என்ன, எப்படி திரும்ப நடக்கின்றது, இது சுற்றி வருவதற்கு எவ்வளவு காலம் ஆகின்றது, இதை யாருமே தெரிந்திருக்கல. இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் போன்ற இவர்கள் அனைவரும் அந்தந்த வம்சத்தர்களாக இருக்கிறாங்க. இவர்களுக்கும் நாடகத்தின் நடிப்பு இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எது மிகப்பெரிய புதைக்குழின்னு பாபா சொல்லியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, தேவிகளுக்கு எவ்வளோ பூஜை செய்கிறாங்க, பிறகுல நீரில் மூழ்க செய்து விடுறாங்க. இவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். பக்தி மார்க்கத்தின் புதைக்குழியில் கழுத்து வரை மூழ்கி இருக்கிறார்கள் எனும்போது எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? வெளியில் கொண்டு வருவதே கடினமாகி விடுகின்றது. சிலர் மற்றவர்கள் வெளியே வருவதற்கு கருவியாகிவிட்டு பிறகு அவர்களே மூழ்கி விடுறாங்க. அவர்கள் கழுத்து வரை சேற்றில் மாற்றிக்கொள்கிறார்கள். அதாவது காம விகாரத்தில் வீழ்ந்து விடுகின்றார்கள். இதுதான் மிகப்பெரிய புதைக்குழி ஆகும். சத்யுகத்தில் இந்த விஷயங்கள் இருப்பதில்லைன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கர்மம் அகர்மம் பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, இப்போது பாபா அமர்ந்து கர்மம் அகர்மத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறாரு. மனிதர்கள் கர்மத்தை செய்கிறாங்க. பிறகு அதில் சில கர்மங்கள் அகர்மங்களாக இருக்குது, சில கர்மங்கள் விகர்மங்களாக ஆகிவிடுது. ராவண ராஜ்யத்தில் அனைத்து கர்மங்களும் விகர்மங்களாக ஆகிவிடுது. சத்யுகத்தில் விகர்மங்கள் நடப்பதில்லை. ஏன்னா இங்கே ராமராஜ்யம், அங்கே ராமராஜ்யமாக இருக்குதுங்கிறாங்க பாபா. பாபாவிடமிருந்து வரத்தை பெற்றுள்ளார்கள். ராவணன் சாபம் கொடுக்கின்றார். இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டாக இருக்குதுங்கிறாங்க பாபா. துக்கத்தில் அனைவரும் பாபாவை நினைவு செய்கிறாங்க. சுகமாக இருக்கும்போது யாருமே நினைவு செய்கிறதில்லன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஒவ்வொருவரும் அவரவருடைய தர்மத்தில் தான் செல்ல வேண்டும், மாறி வர முடியாது என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டது. தர்மமும் கர்மமும் கீழானதாக ஆகிவிட்ட காரணத்தினால பெயரையே தலைகீழாக வைத்து விட்டாங்க. யார் தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்களோ அவங்கள் பிறகு அதே தேவி தேவதா தர்மத்தில் தான் வரணும். ஒவ்வொருவரும் அவரவருடைய தர்மத்தில் தான் செல்லணும். கிறிஸ்துவ தர்மத்திலிருந்து விலகி பிறகு தேவி தேவதா தர்மத்தில் வர முடியாது, முக்தி அடைய முடியாது. யாராவது தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் மாறி கிறிஸ்துவ தர்மத்திற்கு சென்று விட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் திரும்பி தங்களுடைய தேவி தேவதா தர்மத்திற்கு வந்து விடுவார்கள். அவர்களுக்கு இந்த ஞானம் மற்றும் யோகம் மிகவும் நன்றாக இருக்கும். இதன் மூலம் அவர்கள் நம்முடைய தர்மத்தவர்கள் என்பது நிரூபணமாகுதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பக்தர்கள் கீதையின் ஸ்லோகங்களை என்ன செய்வதாக பாபா கூறியிருக்கின்றார்? பாபா சொல்கிறாங்க, சிலர் கீதையின் ஸ்லோகங்களை மனனம் செய்து கொள்கிறாங்க. மற்றபடி அதனுடைய அர்த்தத்தை அவரவருக்கு தோன்றியபடி எழுதுகிறாங்க. அனைத்து ஸ்லோகங்களும் சமஸ்கிருதத்தில் இருக்குது. சமுத்திரத்தை மையாக்குங்கள், காடு முழுவதையும் பேனாவாக மாற்றினாலும் ஞானத்தை முடிக்க முடியாது என்று பாடப்பட்டிருக்கு. கீதை மிகவும் சிறியதாக இருக்குது. 18 அத்தியாயங்கள் இருக்கின்றது. சிறிய கீதையை செய்து கழுத்தில் மாட்டிக்கொள்கிறாங்க. மிகவும் சிறிய எழுத்துக்களாக இருக்குது. கழுத்தில் அணிந்து கொள்ளும் வழக்கமும் இருக்குது. எவ்வளவு சிறிய லாக்கெட்லாம் செய்கிறாங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எது அதிசயமான விஷயமா இருக்குதுன்னு பாபா சொல்லியிருப்பது என்ன?
பாபா சொல்கிறாங்க, விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வந்தார்னு காட்டுறாங்க. பிறகு விஷ்ணு யாருடைய நாபியிலிருந்து வந்தார், அதில் அம்பு குறியிட்டு ஒருவர் மற்றவரிடத்திலிருந்து வருகின்றார் என்று காட்டலாம். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா. இவர் அவரிடத்திலிருந்தும் அவர் இவரிடத்திலிருந்தும் பிறக்கின்றார்கள். பிரம்மாவிற்கு விஷ்ணுவாக ஆவதற்கு 1 வினாடி ஆகின்றது. விஷ்ணு பிரம்மாவாக ஆவதற்கு 5000 ஆண்டுகள் ஆகிறது. இவை அதிசயமான விஷயங்களாக இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யார் ஜோடி அல்ல, யார் மட்டுமே ஜோடியாக இருக்கின்றார்கள் என பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, பிரஜாபிதா பிரம்மா மற்றும் சரஸ்வதிக்கு 4 கைகளை காட்டுறாங்க. எனவே 2 கைகள் குழந்தைகளுடையதாக ஆகிவிடுது. ஜோடி அல்லங்கிறாங்க பாபா. உண்மையில் விஷ்ணு மட்டுமே ஜோடியாக இருக்கிறாரு. பிரம்மாவின் குழந்தை சரஸ்வதியாக இருக்கிறாங்க. சங்கரருக்கு கூட ஜோடி இல்லை. இந்த காரணத்தினால தான் சிவசங்கரன்னு சொல்லிடுறாங்க. சங்கரர் என்ன செய்கின்றார்? விநாசம் என்பது அணுகுண்டுகளின் மூலம் நடக்கின்றது. தந்தை எப்படி குழந்தைகளை மரணமடைய வைப்பார்? இது பாவச் செயலாகிவிடும். இன்னும் சொல்ல போனால் பாபா அனைவரையும் எந்த உழைப்பும் இன்றி சாந்திதாமம் திரும்பி அழைத்து செல்லுகின்றார். கணக்கு வழக்குகளை முடித்து அனைவரும் வீட்டிற்கு செல்கிறாங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க. எவை அனைத்தும் கட்டுக்கதையாகும்னு பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, நான் பிரம்மாவுக்குள்ளே பிரவேசித்து எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வைக்கிறேன். உடனே சந்நியாசம் செய்ய வைத்து விடுகிறேன். ஏனென்றால் பாபா அவரை சேவை செய்ய வைக்கணும். அவர்தான் செய்ய வைக்கின்றார். இவருக்கு பிரம்மாவிற்கும் பின்னால் நிறைய பேர் வந்தார்கள். அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது. பிறகு அவர்கள் பூனையின் குட்டிகளை காட்டுகின்றார்கள். இவை அனைத்தும் கட்டுக்கதையாகும். பூனையின் குட்டிகளாக எப்படி இருக்க முடியும்? பூனை அமர்ந்து ஞானம் கேட்குமா என்னன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.